டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னட சேனல். சென்னையில் ஒரு செம சூப்பரான ஸ்பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்பாட் பேர் வந்து தாசாமக்கான். இந்த ஏரியா சென்னை புரசவாக்கத்துலேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஓட்டேரி பக்கத்தில் அலெக்சாண்டர் ரோடுன்னு இருக்கும். அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாசாமக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு தர்கா இருக்குது. தர்காவை சுற்றி உள்ள ஒரு சில பகுதிகளுக்கு தாசாமக்கான்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பீஃப் பிஸ்னஸ்ஸு படு ஜோராக நடந்துக்கிட்டு இருக்கு. லெஃப்ட்டு ரைட்டுன்னு நிறைய கடைகள் இருக்குது. இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியும் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இட்ஸ் ஆல் மேட் பை பீஃப். கொஃப்தா, கபாப், தவா கறின்னு சேலுண்டு நிறைய வெரைட்டி இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏரியாவை சுற்றி பார்த்துடலான்னு சொல்லிக்கிட்டு லைட்டாக போயிட்டே இருக்கிறேன். ஒரு கடையிலையும் ஒரு வெரைட்டி கொத்து பரோட்டா மாதிரி கொத்திக்கிட்டே இருக்காங்க தவா கறியை. அது மாதிரி அந்த ஸ்மெல்லும் நம்மளை வேறு இடத்துக்கு இழுத்து போயிட்டுருக்கு. செம்ம சூப்பராக. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் வந்து ஒரு திருவிழா மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் வருவாங்க. மாதிரி இன்னும் சிலர் வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறதையும் பார்க்க முடியுது. ஆண்கள் பெண்கள்னு பாகுபாடு இல்லாமல் இங்கே எல்லா கடையிலையும் எல்லா மக்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ரவுண்டு வந்து பார்த்தோம் எங்கே சாப்பிட்லான்ட்டு. எல்லா சேருமே எல்லா ஹோட்டல்லையுமே ஃபில்லாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு திருப்பி வெளியில் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகும்போது ஒய்ஃப் சொன்னாங்க, நம்ம வந்து சூப்பு வச்சுருக்காங்க, சூப்பு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்ட்டு. ஸோ ஸ்டார்ட் வித் சூப்பு அப்படிங்கிற மாதிரி சூப்பு ஆர்டர் பண்ணியாச்சு. செம்ம ஸ்பைசி, செம்ம ஹாட்டுங்க. அந்த சூப்பை சாப்பிட்றதே நம்மளுக்கு 10 மினிட்ஸுக்கு மேலே போயிடுச்சு. பீஃபு, ஒரு பாயில்டு எக்கு, அதில் வந்து பீஃப் பீஸ்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஜஸ்ட்டு 50 ருபீஸ் தான் சொன்னாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி அப்படியே ஒரு கடையாக போயிட்டுருக்கேன். தவா கறியை வந்து தவாவில் போட்டு மலை மாதிரி குமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக அந்த தவா கறியை எடுத்து இடியாப்பத்தில் டிப் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. நம்மளும் இதை ஆர்டர் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு ஒரு கடையாக போயிட்டுருக்குறோம். கபாப், வேல், ஃபால்ண்டு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நம்ம எந்த கடைக்கு போட்டு இன்னும் முடிவு பண்ணல. கடைக்கு போனதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு ஐட்டத்தை சாப்பிட்லான்ட்டு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். தோசை, இடியாப்பம், சப்பாத்தின்னு நிறைய வெரைட்டி வச்சு அதுக்கு சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அப்படி தான் ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணுறதுலே ஒரு ட்ரிக்கு ஒன்று இருக்குங்க. பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸுங்களாக போகும்போது எல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்சத ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. நல்லா இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லாட்டி பாக்கி வச்சுருவாங்க. பட் என் பாலிசி என்னன்னு கேட்டிங்கன்னா, போன உடனேயே ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்ருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை ரீஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கபாப் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ப்ரைஸ் ஜஸ்ட்டு 70 ரூபா தான். அதுமாதிரி வேல் வாங்கி சாப்பிட்டேன். அல்டிமேட்டாக சாஃப்டாக இருந்துச்சு. அது ஒரு 80 ருபீஸு. அப்புறம் பால் வாங்கி சாப்பிட்டேன். அது ஒரு 80 ருபீஸ் தான். அது நல்லா இருந்துச்சு. அதை ரிப்பீட் ஆர்டர் வாங்கி சாப்பிட்டேன். கறிவடை வாங்கி சாப்பிட்டேன். கறிவடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஒய்ஃபுக்கு பிடிக்கல. அதனால் கறிவடை வந்து செகண்ட் ரீஆர்டருக்கு போகல. அது வந்து ஒரு பிளேட்டு ஜஸ்ட் 30 ருபீஸ் தான் சொன்னாங்க. தவா கறி செம்ம சூப்பராக இருந்துச்சு. தவா கறி ஃபஸ்ட்டு வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ரீஆர்டர் பண்ணி இடியாப்பத்தை கூட டிப் பண்ணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகல ஒரு பார்சல் ஒன்று சொல்லலாம்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கேன். தவா கறி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 70 ருபீஸ் தான் சொல்கிறாங்க. சப்பாத்தி ஒரு செட்டு பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் சொல்கிறாங்க. இடியாப்பம் வந்து ஒரு செட்டு 10 ருபீஸ் சொல்கிறாங்க. தோசை ஒரு செட்டு வந்து 10 ருபீஸ் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஐட்டத்தில் எதை ஆர்டர் பண்ணாலும் இந்த 3 ஐட்டத்தை கூட டச் பண்ணி சாப்பிட்றதுக்கு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். தவா கறியை தட்டிக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். தவா கறியை வந்து இடியாப்பத்தில் டிப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே தவா கறி வச்சு கொடுக்குறாங்க. கொஞ்சோண்டு இடியாப்பத்தை பிச்சு தவா கறியை டச் பண்ணி சாப்பிட்டா அல்டிமேட்டு அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் வந்து ஏற்கனவே லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ ஒரு 4 பேர் வந்திருந்தோம். இருக்கிற எல்லா ஐட்டத்துமே ட்ரை பண்ணி ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 800 கூட தாண்டலை. இப்போ வந்திருக்கிற நானும் என் ஒய்ஃபும் இருக்கிற எல்லா ஐட்டத்துமே சாப்பிட்டாச்சு. சில ஐட்டம் ரிப்பீட் ஆர்டரும் பண்ணியிருக்கோம். அது மாதிரி கபாப் செம்ம சூப்பராக இருந்துச்சு. வேல் நல்லா இருந்துச்சு. ஃபால் நல்லா இருந்துச்சு. கறிவடா கூட ஒய்ஃபுக்கு பிடிக்கல, நமக்கு பிடிக்கலனாலும் தவா கறி வந்து அல்டிமேட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லிட்டேன், சார் தவா கறி செம்ம சூப்பராக இருக்குது, 2 பார்சல் பண்ணுங்கன்ட்டு. தவா கறியும் பார்சல் பண்ணிவிட்டு கடைசியில்
எண்டு வித்து மொசிட்டோ கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு மட்டும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. சப்போஸ் நீங்கள் தாசாமக்கன் ஏரியாவுக்கு வரணும்னு நினச்சிங்கண்டா ஆஃப்டர் 6 o'clock வந்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் ஃப்ரெஷ் ஐட்டமாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் சாப்பிட்றலாம், நல்லாவே இருக்கும். நான் இது 2வது தர நான் அந்த தாசாமக்கனுக்கு வந்திருக்கேன். ரொம்ப செம்ம சூப்பராக ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்புறேன். நீங்கள் இங்கே வரணும் அப்படின்டா ஆஃப்டர் 6 வந்தீங்கன்னா டின்னர் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போகலாம். நீங்கள் ஏற்கனவே தாசாமக்கன் ஏரியாவுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.